துணிகரம். ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன், அறியாமையில அல்லது என்னுடைய பலவீனத்துல அல்லது என்னுடைய அசதியில என்ன வேணாலும் சொல்லலாம். அதில் நான் தப்பு பண்ணேன், நான் உணர்ந்தேன், நான் அழுதேன், அறிக்கையிட்டேன், மன்னிப்பை பெற்றுவிட்டேன், நான் திருப்பி வரேன். திருப்பி வரும்போது மீண்டும் நான் மன்னிக்கப்பட்ட காரியத்தை குறித்து மீண்டும் அந்த காரியம் எனக்குள்ள எழும்பும் போது அதை நம்ம கண்டம் பண்ண பழகணும். ஆண்டவர் அதை விலக்கிட்டார், அதை விலக்கிட்டார், அதை விலக்கிட்டார். இதை நம்பணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி தெரியுமா? அந்த இளைய குமாரன் எடுத்து வச்ச ஸ்டெப்பை எடுக்கணும். அவன் நேர யாரை மீட் பண்ண வந்தான் தெரியுமா? அவங்க அப்பாவை மீட் பண்ண வந்தான். ஆமென். நீங்க வேற நீங்க என்னதான் மனம் கசந்து அழுதாலும் சரி, ஆமென், அந்த குற்ற உணர்வு உங்களை மேற்கொள்ளாம இருக்கணும்னா, பேதுருவே, நீ அழுததெல்லாம் ரைட்டு தான், ஆனா நீ எடுத்த தீர்மானம் தப்பு. ஆமென். அதாவது சிம்பிளா சொல்றேன், இயேசுவோடு உள்ள நெருக்கம் குறைய 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 நமக்குள்ள குற்ற உணர்வு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இயேசுவோடு உள்ள அந்த தூரம் குறைஞ்சி நெருக்கம் அதிகரிக்க 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 ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை எழும்பிட்டே இருக்கும். உங்க மனசுல ஒரு காரியம் குற்ற உணர்வா இருந்துட்டு இருக்குன்னா, ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்துருங்க, நல்லா அழுங்க, அறிக்கையிட்டுருங்க. நீங்க அறிக்கையிட 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 என்ன நம்பணும் அப்படி தெரியுமா? இப்ப நான் என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறேனோ இதை என் தேவன் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விளக்கிட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு ஆண்டவர் இதை செய்ய சொல்ற தெரியுமா? நீ என்ன விட்டு போயிடக்கூடாது பேதுருவே, நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்?